எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே இல்லாம 10th உங்களோட மார்க்க பொறுத்து மெரிட் பேஸ் பண்ணி ஒரு ஜாப் வேகன்சி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டேட் ஃபேக்டரி அப்படிங்கிறதுலேருந்து தான் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த ஜாப் வேகன்சி. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க்கை பொறுத்து மட்டும் ஒரு வேகன்சி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. அப்ளை பண்றவங்கள யாரோட 10th மார்க் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 வேலை கொடுத்திருக்காங்க. ஒன்னு 10th பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களோட மார்க் மட்டும்தான் போதும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஐடிஐ படிச்சவங்களுக்கான ஜாப் வேகன்சியுமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஐடிஐ படிச்சிருந்தா கூட அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/7/2026 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு அப்ளிகேஷன் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/7/2026 அன்னைக்கு முடியுது. ஸோ இதுக்கு மினிமம் வயசு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஐடிஐ ரோலுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஐடிஐங்கிறது அதுக்கு நீங்க கண்டிப்பா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஐடிஐ முடிக்காத கோர்ஸ்க்கு 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 50% மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஐடிஐ ரிலேட்டடான கோர்ஸ் வந்து லைக் நீங்க வந்து ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10th பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 50% மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் எவ்வளவு வேகன்சி இருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுலயே கொடுத்திருக்காங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதுல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ல ஃபில் பண்ணணும். ஸோ நீங்க தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுல மோஸ்ட்லி இங்கிலீஷ் யூஸ் பண்றது பெட்டர். கேபிட்டல் லெட்டர்ல ஃபுல்லாவே ஃபில் பண்ணிட்டு அதுல என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபார்ம் ஒன்ஸ் ஃபில் பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்லயே உங்களுக்கு போட்டோ ஓட்ட சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போட்டோ ஓட்டிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனல் போட்டோ, அதாவது உங்களோட போட்டோ எக்ஸ்ட்ராவா ஒன்று அதுல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க இது வந்து போஸ்ட் மூலியம் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த போஸ்டல் கவருக்கு மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே எழுத சொல்றாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பார்த்து எழுதிட்டு என்ன அட்ரஸ்க்கு போஸ்ட் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க அப்ளை பண்றப்ப என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்றீங்களோ அது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பேரா இருக்கட்டும், உங்க அப்பா பேரா இருக்கட்டும், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மார்க் எல்லாமே கரெக்டா இருக்கணும். உங்களை வந்து டைரக்டா வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணிட மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எது மூலியமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் இல்லைன்னா வந்து இமெயில், அதுவுமே அந்த டீட்டெயிலுமே இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் அண்ட் இந்த மொபைல் நம்பருக்கு மட்டும் தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா. ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்தோம்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க டைரக்டா போற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறப்ப ஒருவேளை உங்களோட நேமோ, டேட் ஆஃப் பர்த்தோ, மார்க்கோ ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ல இப்ப எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரீசெண்ட் டயத்துல எடுத்த கிளியர் கலர் போட்டோ நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சைன் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்கேன் பிக்சராவோ இல்ல இமேஜாவோ ஸ்கேன் பண்ணி இருந்தா போதும் சைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளாக் இல்ல ப்ளூ பென்ல வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல நீங்க ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் கண்டிப்பா தேவைப்படும். ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சதுக்கானது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்றீங்க இல்லையா, அதுல ஏதாச்சும் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை எப்ப வேணாலும் அவங்க ஜாப்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸ்ட் மட்டும்தான். இதுல வந்து வேற எதுவுமே எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க. உங்களோட மார்க் ஹையஸ்டா இருந்தா உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க வந்து சிஜிபிஏ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு கிரேட் சிஸ்டமா இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு எவ்வளவு மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ ஏ பிளஸ் கிரேடுக்கு வந்து 95%, ஏ கிரேடுக்கு வந்து 84.5% அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரேட் வைஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த ஜாபோட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். எவ்வளவு வேகன்சி இருக்கு மொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 வேகன்சி இருக்கு இந்த அப்ரெண்டிஸ் ஜாப்க்கு. இதுல 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஐடிஐ ரோல், அதாவது பாத்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா 20 பேருக்கு வேலை உண்டு. இதே ஐடிஐ அந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மீதி 27 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th முடிச்சிருந்தாலே தாராளமா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க மாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான். இதுக்கு ஸ்டைஃபன் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 8,200 ரூபாய், ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 9,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் எங்க போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டிங் வந்து கம்பல்சரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் போடுவாங்க. வேற எங்கேயும் இப்போ போஸ்டிங் கிடையாது. ஸோ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம நெடுச்சு மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க பிரிண்ட் எடுக்கப்புறப்ப இந்த ஒரு பேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, இங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும். பர்சனல் டீட்டெயில் கேட்டுட்டு உங்களோட ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம், மதர் நேம் கேட்டிருக்காங்க, உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன கேட்டகரி, ஜெண்டர், மேல்னா மேல, ஃபீமேல்னா ஃபீமேலு, அப்ளைட் ஃபார் என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ அது எல்லாமே நீங்க செட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ அது. டிசேபிள்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன், ஐடி டைப் அப்படின்னு போட்டுட்டு அது ஆதார் நம்பர். ஸோ இந்த இடத்துல ஆதார் இருந்துச்சு அப்படின்னா ஐடி டைப்ல ஆதார்னு போட்டு ஆதார் நம்பர், வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட போட்டோ இங்க ஒட்டிட்டு இதோட எக்ஸ்ட்ரா ஒரு போட்டோ நீங்க கண்டிப்பா வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, மேத்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டலா எல்லா சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க 10th அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் இங்க ப்ரொவைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்க்ளோஸ்டா ஆதார் இல்ல ஐடென்டிஃபைடு, 10th இல்லைன்னா 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி கேட்டகரி, இது எல்லாமே கொடுக்கணும் நீங்க. இந்த இடத்துல உங்களோட சைன் போட்டுருங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரே ஒரு பேஜ். இதுல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே, லைக் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்றப்ப கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு அட்டாச் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் மூலியமா போட்டுடலாம். போஸ்ட் என்ன அட்ரஸ் பண்ணும், போஸ்ட் கவர் மேல என்ன எழுதணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் வரும். இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டோட பார்க்கலாம். பை பை.